தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பரபரப்பான தமிழக அரசியல் களத்தை பற்றி தொடர்ந்து விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் உரையாட திரு சேகுவார் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ தாவைக்கால ஜான ஆரோக்கியசாமி, ஆதவர்ஜுனா, குஷி ஆனந்த் இவங்களோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதா சொல்லப்படுது. இது சம்பந்தமா விஜய் கிட்ட எஸ்ஏசி சந்திரசேகர் அவர்கள் பேசியிருக்கதா சொல்லப்படுது. இது எப்படி பாக்குறீங்க? இந்த பொதுக்குழுவுக்கு அவர் அழைப்பு கொடுத்தது உண்மை, விஜய் அழைச்சது உண்மை. ஆனால் எஸ்ஏசி அவராக வர்றதை தவிர்த்துட்டார். காரணம் என்னன்னா, இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகே அவர் நிறைய அட்வைஸ் கொடுக்குறாரு. அந்த அட்வைஸை ஏற்றுக்கல. அப்போ அந்த அட்வைஸை ஏற்றுக்காதனால அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் எதுக்கு இது வரணும், நீங்கள் விழாக்கு அழைப்பு கொடுக்குறீங்க, ஏன்னா ஜான் தான் அங்கே இழுத்து இழுத்து போடுறது உள்ள. ஆனால் நீங்கள் அழைப்பு கொடுக்குறீங்கப்பா, ஆனால் நான் அங்கே என்ன செய்ய போகிறேன், நான் ஒரு பொம்மை மாதிரி தான் உட்காந்துருக்க போகிறேன், எதுக்கு நான் அங்கே வரணும்னு சொல்லிட்டு அவர் வர்றதை அவாய்ட் பண்ணிட்டார். அப்போ அந்த இடத்துல அம்மா மட்டுமே போகிறாங்க. ஒருவேளை அழைப்பே இல்லைன்னு சொன்னால் அந்த அம்மா வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ இந்த பொதுக்குழுக்கு பிறகு ஆதவர்ஜுனா பேசுனதை வச்சு பெரிய ஒரு அதிருப்தி உருவாகிருக்கு. எங்கள் தாவேக்காவும் ஆதவர்ஜுனாவுக்கே ஒரு எதிர்ப்பு உருவாகிருக்கு. விஜய் பேசக்கூடிய தலைவர் பேசுறதுக்கு மட்டும்தான் அங்கே பேசும் பொருள் ஆகணும். அதுதான் வியூகம். அப்போ தான் அதுக்கு பதில் யார் தருவாங்கன்னு கேட்டிங்கன்னா ரிப்ளை ஆளும் தரப்புல ரிப்ளை கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் பேசுகிறதே பார்த்தீங்கன்னா எடுபடாத அளவுக்கு சர்ச்சையான முறையில் ஆதவர்ஜுனா பேசிட்டாரு. இப்போ எல்லாரும் ஆதவர்ஜுனா பேசுறதை பற்றி தான் பேசிட்டு, உங்களை யாருமே கண்டுக்கவே இல்லை. இது நமக்கு ஒரு பின்னடைவு தான். இது இந்த பொதுக்குழுல நமக்கு எந்த இம்பாக்டும் கிடையாது, எதுவுமே இல்லை, ரிசல்ட்டே இல்லை நமக்கு. ஏன்னா நீங்கள் பேசுறதுக்கு பதில் ஆளும் தரப்புல யாரும் பதிலே சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இது அதிக பிரசங்கித்தனமாக பேசியிருக்காரு. அதில் தேவையில்லாமல் ஒரு பேசும் பொருளான ஒரு நிறைய மீம்ஸ் கிரியேட் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு. அவர் பேசுனது சர்ச்சை ஆயிடுச்சு. பலரும் கூட என்ன கேட்டால் இழுத்து விடுறாரு அவரால் விஜய. அதாவது என்னென்னா, ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது. எங்கள் மேலாம் வழக்கு போட்டிங்களே, ஏன் அவர் மேலே போடல, விஜய் மேலே போடலன்னு அவர் கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ இப்படி ஒரு நீண்ட அறிக்கையை விட்ட உடனே இப்போ விஜய் கிட்ட ஒரு சமிச்சை என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவங்களெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, யார் கண்ட்ரோல் பண்ணுறது? நாம் 24 மணி நேரம் இவனுக்கு பின்னாடி இவங்க பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க முடியாது. ஆதவர்ஜுனாவுக்கும் ஜானுக்கும் ஏற்படுற அந்த பிரச்சனையாக இருக்கட்டும், அல்ல ஆதவர்ஜுனாவுக்கும் புஷி ஆனந்துக்கு இருக்கிற அந்த பிரச்சனையாக இருக்கட்டும், இப்படி நிர்வாகிகள் முதல் கட்ட நிர்வாகிகளுக்கே ஒரு பஞ்சாயத்து தேவைப்படும் போது இவங்க எப்படி மாவட்ட நிர்வாகிகள்கிட்ட இவங்க அவங்க பிரச்சனை தீர்ப்பாங்க. அப்போ ஒரு சுப்ரீம் பவர் தேவைப்படுது. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது, இவர் சுப்ரீம் பவர் இவராக இருப்பார், ஆனால் சூப்பர் பவர் ஒன்று வேணும் இல்லை. அப்போ இது யார் யார் இவங்களுக்கு மதித்து அடங்கி இருப்பாங்க, அப்போ எஸ்எஸ்சியை உள்ள கொண்டு வரலான்ற மாதிரியான ஒரு டிஸ்கஷன் ஓடிட்டுருக்கு. இன்னும் என்ன பொறுப்பு கொண்டு வரது, அப்படியே பொறுப்பு கொண்டு வந்தாலும் ஒரு கௌரவ தலைவரா இல்லை நிர்வாக தலைவரா என்ன பொறுப்பு கொண்டு வர்றது, என்ன பொருளாதார பதவியை கொண்டு வரலாம், ஏதோ ஒரு அட்வைஸராக கொண்டு வந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா அது இவங்க எந்த அளவுக்கு அதுக்கு மதிப்பாங்க அப்படிலாம் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் ஒரு டிஸ்கஷனில் நடந்துட்டு இருக்குது. அப்படியே கொண்டு வந்தாலும் இது நமக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடுமா, நம்மளுடைய ப்ரைவசி போயிடுமா அப்படின்ற யோசனைலாம் விஜய்கிட்ட இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி வந்தால் தான் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒழுங்குபடுத்த முடியும், கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளை கண்ட்ரோல் பண்ண முடியுன்ற அந்த ஒரு கட்டத்துக்கு வந்தாச்சு தாவேக்கா. எஸ்எஸ்சி கொண்டு கண்டிப்பாக எஸ்எஸ்சிக்கு வரணுன்ற அந்த கட்டாயம் விஜய்க்கே வேற வழி இல்லை, இவங்களெல்லாம் கட்டுப்படுத்தணும்னா எஸ்எஸ்சியை கொண்டு வந்துடலாம் அப்படி ஒரு எண்ணம் இருக்கு. அதே மாதிரி இப்போ ஆதவர்ஜுனா பற்றி அவருடைய மைத்துனர் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தார். சார்லஸ் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஆதவர்ஜுனா எங்கள் குடும்பத்துக்கு எங்கள் பிஸ்னஸை கைப்பற்ற பார்த்தாரு, அப்புறம் திமுகவுக்கு போய் மகன் மாப்பிள்ளையுடைய பிரச்சனை உண்டாக்க பார்த்தாரு, இப்போ தாவேக்காவுக்கு போய் அங்கேயும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காருன்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? சொல்லிட்டு கடைசியாக என்ன சொன்னார்? கடைசியாக என்ன சொன்னார்னா, திமுக சொல்லி தான் ஆதவர்ஜுனா. அதுக்கப்புறம் என்ன சொன்னார்? அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொன்னேன்ல, அதை சொன்னார். நான் தான் முதல்ல சொன்னேன் பல ஊடகங்களில். அவர் அமைதிப்படை அமாவாசை மாதிரி எல்லா இடத்துலையும் அவர் கால் வைக்கிற இடத்துல கண்ணி வெடி தான்,
ஏன்னா அவருடைய இயல்பு எங்கேருந்து தொடங்குதுன்னா அவருடைய பயணம் வந்து கேட்டினா காலேஜ் லெவலில் வந்து அவர் வந்து பாஸ்கெட் பால் வந்து விளையாடி அங்கே அச்சீவ்மெண்ட் கூட கிடையாது. காலேஜ் லெவலில் வந்து இவர் வந்து பாஸ்கெட் பால் விளையாடினவர். அதுக்கு பிறகு வந்து முன்னாள் அமைச்சர் ஆர் எம் வீரப்பனுடைய வந்து மகள் வயிற்று பேரனான செந்தில் தியாகராஜன் மூலமாக இவர் வந்து பாஸ்கெட் பால் அசோசியேஷன் உள்ளே போகிறார். தமிழ்நாடு பாஸ்கெட் பால் அசோசியேஷன் உள்ளே போயிட்டு அங்கே ஒரு கழகத்தை ஏற்படுத்தி அந்த தலைமை பதவியை கைப்பற்றுறாரு. அந்த அடையாளத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாருன்னா நேரம் வந்து ஒலிம்பிக்கில் வந்து என்ன செய்கிறாருன்னா அங்கே வந்து செயலாளர் பதவி வந்து கைப்பற்றுறாரு. இதுக்கு இடையில் வந்து இதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து தேவையான வந்து பணபலம் தேவை. இந்த பணபலம் எங்கே கிடைச்சிதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து ஜிம்மில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அந்த ஜிம்முக்கு தான் யார் வராங்க? மார்ட்டின் மகள் வராங்க. அங்கே வந்து ஒரு காதல் பஞ்சாயத்தில் ஈடுபடுறாரு. புரிஞ்சுக்குங்க, அது வந்து அவர் சொல்லலை, சார்லஸ் மார்ட்டின் சொல்லலை, இதை நான் சொல்கிறேன். அங்கே ஒரு காதல் பஞ்சாயத்தில் ஈடுபடுறாரு. காதல் பஞ்சாயத்துனா எப்படிப்பட்ட பஞ்சாயத்துனா இப்போ வந்து உங்களுக்கு தெரியல, ஒரு பஞ்சாயத்தில் போய் என்ன சொல்லுவாங்க, அங்கே ஒரு பஞ்சாயத்து வைக்கும்போது என்ன சொல்கிற சில நேரங்களில் வந்து பஞ்சாயத்து தலைவர் என்ன சொல்கிற கேட்டினா என்ன தீர்ப்போ அதை கொடுப்பாரு. சில பஞ்சாயத்து தலைவர் கேட்டினா வந்து சம்மந்தப்பட்டவனை துரத்தி விட்டுட்டு அவர் வந்து கைப்பற்றிடுவார். நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு காதல் பஞ்சாயத்துக்கு போய் தான் அந்த கைப்பற்றுதல் நடந்தது. இதை அவர் வெளிப்படையாக சொல்லலை. ஒரு கேள்வி உங்களுக்கு வருதில்ல, அமைதிப்படை அமாவாசைன்னு சொல்லி சார்லஸ் மார்ட்டின் சொல்கிறாருன்னா அமைதிப்படை அமாவாசைன்னு தான் சொல்கிறார். அமாவாசைன்னு சொல்லனா கூட அமைதிப்படையில் வரக்கூடிய சத்யராஜ் மாதிரி தான் அவர் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அப்போ அந்த இடத்துல வந்து ஜமீன் யார்? அமைதிப்படை படம் பார்த்தீங்கன்னா இல்லையா? பார்த்துருக்கேன் சார். ஜமீன் யார்? மார்ட்டின். அங்கே ஜமீனோட பொண்ணு யார்? சுஜாதா. அப்போ சுஜாதா தான் வந்து பார்த்தீங்கன்னா மகள்னு ஆயிடுதா? கரெக்டாக நான் சொல்கிறது? சுஜாதா தான் வந்து மார்ட்டினுடைய மகள். அவர் சொன்ன ஒப்பீட்டு அளவில் சொன்னதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன், நாமளாக சொல்லவே இல்லை. அவர் சொல்கிறார் அமைதிப்படையோட சத்யராஜ் மாதிரின்னு சொல்கிறார் இல்லையா? அப்போ ஒரு கேரக்டர் யாருன்னு பார்க்கலாம். அப்போ இந்த இடத்துல உங்கள் மனசில் வந்து ஒரு தோணுது உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ கஸ்தூரி யாருன்னு தோணுது. ஏன்னா சத்யராஜ் வந்து அல்வா கொடுத்து மயக்கிற மாதிரி ஒரு காட்சி. கஸ்தூரி யாருன்னு உங்களுக்கு தோணுது இல்லையா? யாராக இருக்கும் கஸ்தூரி? அப்படி எல்லாருக்கும் இந்த காணொலி பார்க்குறவங்களும் சரி, ஏன் எப்போ வந்து நேற்றுலேருந்து நிறைய பேர் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. சரிங்க, சார்லஸ் மார்ட்டின் வந்து அமைதிப்படை சத்யராஜன் சொல்லிட்டாரு. ஆனால் அந்த படத்தில் வர கேரக்டர்லாம் ஒவ்வொன்று வச்சு பார்க்கும்போது ஒவ்வொருத்தர் பொருந்துறாங்க. ஆனால் அந்த கஸ்தூரி யார் அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லையா? விஜய் தான் கஸ்தூரி, அப்படி தான் எடுத்துக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதவ் சொல்லக்கூடிய வார்த்தை கேட்டு மயங்கிறது யாரு? விஜய். அப்போ கஸ்தூரி இடத்துல வந்து விஜய் இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், அவர் சார்லஸ் மார்ட்டின் பேசின அத்தனை வார்த்தையும் மிக சரியான வார்த்தை. அவர் சொல்கிறாரு பார்த்தீங்களா, உள்ளே வந்தாருங்க, எங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்தார், நாங்கள் விசாரிக்காமல் நாங்கள் வந்து மனம் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னார் இல்லையா? விசாரிக்கலாமல் இல்லை, ஒரு பலவீனத்தில் அந்த வேறு வழி இல்லாமல் பண்ணாங்க. ஒரு பலவீனத்தில் அந்த மேரேஜ் வந்து முடித்தாங்க. இதுதான் உண்மை. நம்ம அதுக்குள்ளே ஆழமாக போக வேண்டாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, தொடர்ந்து திமுக சொல்லி தான் இந்த ஜான ஆரோக்கியசாமியும் ஆதவர்ஜுனாவும் தாவேக்காக்கு போயிருக்காங்க. அவங்க தாவேக்காவை இந்த தேர்தலை தனிச்சு நிற்க வச்சு அதன் மூலம் ஒரு வெற்றி வகுக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அது அரசியல் பார்வையில் அவர் சொன்ன அது வந்து கொஞ்சம் முரண் இருக்கு. பட் இதெல்லாம் சரியான, ஏன்னா அவரும் அடிப்படையில் பிஜேபியில் இருக்கார் சார். இப்போ அவர் சார்லஸ் யாருன்னு கேட்டினா பாண்டிச்சேரி பிஜேபியில் இருக்கிறார். அவர் மார்ட்டின் குடும்பத்தில் எல்லாரும் ஒரு கட்சியில் இருக்கிறாங்க சார். மனைவி ஒரு கட்சி, மார்ட்டின் ஒரு கட்சி, எல்லாரும் இந்தியாவில் இருக்கிற அத்தனை கட்சியிலையும் அவங்க இருக்காங்க. ஏன் அந்த இது இருக்குல்ல, அந்த மே 17 இயக்கம் இருக்குல்ல, திருப்புநகர் காந்தி, அதில் கூட ஒருத்தர் இருக்கிறதா இப்போ காலையில் ஒரு தகவல் வந்துச்சு எனக்கு. அது இன்னும் நான் கன்ஃபார்ம் பண்ணல, ஆனால் கிட்டத்தட்ட உண்மைதாங்க. அவர் குடும்பத்தில் மே 17 இயக்கத்தில் கூட ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதான் திருமுருகன் காந்தி இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மார்ட்டின் சம்பந்தமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே அவர் பேசியிருக்க மாட்டார். நீங்கள் பார்த்துருப்பீங்க. திருமுருகன் காந்தி இது வரைக்கும் வந்து இந்த ஆதவர்ஜுனா குறித்து கூட அவர் எதுவும் பேசியிருக்க மாட்டார். இன்னைக்கு காலையில் சொல்கிறாங்க, இல்லைங்க அது மாதிரி வந்து உண்மை, அது மே 17 இயக்கத்திலே அவங்க வந்து குடும்பத்திற்கும் ஊடுருவி இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது கொள்கை அடிப்படையில் கூட இருக்கலாம்னு வச்சுங்களேன், அது வேறு விஷயம். பட் நான் சொல்கிறது கேட்டினா, இந்த சார்லஸ் சொன்னதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் செல்லுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஆதவர்ஜுனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதவி ஆசை உண்டு. அந்த பதவி ஆசையை வந்து பார்த்தீங்கன்னா திமுக தரப்பில் செய்து கொடுக்கல. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முரண் உருவாச்சு, குடும்பத்துக்குள்ளேயே ஒரு முரணை உருவாக்கினார். அதாவது வந்து மாப்பிள்ளைக்கும் மகனுக்குமே வந்து ஒரு கருத்து முரணை உருவாக்கினார். இதெல்லாம் நடந்தது கடந்த காலத்தில். அது எப்படி முரணை உருவாக்கினார்ன்றதுலாம் அது ரொம்ப ஆழமாக நம்ம
உள்ளே போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்து பண்ணார். என்னன்னு கேட்டிங்கன்னா, முதலமைச்சர் பதவிக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ட்விஸ்ட் பண்ணி விட்டார். முதலமைச்சர் பதவிக்கே வந்து உதயநிதியை கொண்டு வரா மாதிரி, அது வந்து அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி, அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து உதயநிதிக்கும் சபரீஷனுக்குமே வந்து ஒரு கருத்து வேற்றுமையை உருவாக்குனார். நடந்துச்சு அது. அதுக்குள்ளே அவங்க ஃபேமிலியில் வந்து ஒரு அமிக்கபிளாக இணக்கமாக பேசி அதை வேறு மாதிரி கொண்டு போயிட்டார். அதுக்கப்புறம் தான் வந்து விசிகால வந்துட்டு அங்கே ஒரு கழகத்தை ஏற்படுத்துறாரு. அதுக்கப்புறம் தான் தாவேக்கா வர. ஏன்னா எளிதாக வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் சார், யார் ஒருத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உறவு வச்சு நம்ம கூப்பிட்றோன்னு வச்சுங்களேன், நம்ம ஈஸியாக கூட மாட்டோம். ஒருத்தர் உடனே நம்ம அண்ணான்னு கூப்பிட்ருமா சார்? கூட மாட்டோம், சார்னு கூப்பிடுவோம். அப்புறம் ரொம்ப நெருங்கி பழகிட்டோம்னா அண்ணன்ற உறவு முறையோ இல்லை தம்பின்ற உறவு முறையோ வச்சுப்போம். அப்படி தானே? எப்பவுமே அப்படி தான், எல்லா மனுஷனும் அப்படி தான். ஒருத்தர் அறிமுகமாகறாங்க முதல் தடவை சார்னு சொல்லுவோம். அப்புறம் ரொம்ப பழக பழக அண்ணன் அப்படின்னு சொல்லி உறவு முறை சொல்லுவோம். அந்த மாதிரி தான். ஆனால் வந்து எளிதாக வந்து எங்கள் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய நபர் தான் ஆதவ். உடனே தலைவர் அங்கேருந்து நீக்கப்பட்டு இன்னொரு கட்சிக்கு போகணுன்னு கேட்டால் எங்கள் தலைவர் அது கேட்கறதுக்கு பெருமையாக இருக்கும். ஆனால் வந்து பார்த்தா இப்போ நான் இன்னைக்கு வந்து யார் தலைவர், நேற்று வரைக்கும் வந்து முதல்ல வந்து ஸ்டாலின் தலைவர், இப்போ திருமாவளவன் தலைவர், இப்போ வந்து விஜய் தலைவர், நாளைக்கு அதுதான் நான் சொல்கிறேன். இந்த டிஎன்ஏ தெரியும்னு சொன்னார் பார்த்தீங்களா, டிஎம்கேவோட டிஎன்ஏ தெரியும்னு சொன்னார் பார்த்தீங்களா, அது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுக தரப்பில் வந்து மிகப்பெரிய ஒரு ஷாக், மிகப்பெரிய ஷாக். நம்ம தரங்கட்ட ஒரு மனிதரை, தகுதி இல்லாத ஒரு நபரை, விசுவாசம் இல்லாத ஒரு நபரை வந்து நாம் வந்து கூப்பிட்டு வச்சுட்டோம் நம்ம பக்கத்தில். உங்கள் கூட நான் பழகும் போது இல்லை நீங்கள் எங்கிட்ட பழகும் போது சில பலவீனங்கள் உங்களுக்கு தெரியும் சார். அதை வந்து ஒரு சரியான சந்தர்ப்பம் வரும்போது நீங்கள் வந்து அதை சுட்டி காட்டுறீங்கன்னு சொன்னால் அது எவ்வளோ துரோகம் இல்லை? அது கருத்து வேற்றுமை வந்து பிரிஞ்சு போயிடலாம். அது எவ்வளோ ஒரு துரோகம் இல்லையா? அது கூடவே இருந்திருக்கீங்க, கூடவே இருந்துட்டு அந்த பலவீனத்தை நீங்கள் வெளிப்படுத்த. இப்போ இந்த ஜாய் கிருஷ்ணா சொன்னாங்க பாருங்கள், வீட்டுக்குள்ளே பழகும் போது வீட்டுக்குள்ளே வந்து போகிற மனுஷனே வந்து அவங்க வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க. அவர் எந்தெந்த ரூமுக்கெல்லாம் போகிறாரு அதெல்லாம் ஒரு கேட்டால் அதெல்லாம் ஒரு எவிடன்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இப்போது அது எவ்வளோ பெரிய துரோகம் இல்லை? அது ஒரு கணவன் மனைவி மாதிரி அந்யோன்யமாக வாழக்கூடியவங்க வந்து ஒரு அவனுடைய கணவனுடைய மூமெண்ட்டை எல்லா மூமெண்ட்டையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கீங்கன்னா, நாளைக்கு வந்து படுக்கை காட்சியை கூட நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பீங்கன்னா ஆயிடுது இல்லை? தப்பு இல்லையா? அது விசுவாசத்தோட கணவன் மனைவியும் உறவாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் நட்பு முறையில் நீங்கள் வந்து பழகுறீங்கன்னு சொன்னால், அங்கே வந்து உங்களுடைய டிஎன்ஏ எனக்கு தெரியும்னு சொன்னான்னா அவனை மாதிரி ஒரு துரோகி நீங்கள் பார்க்க முடியுமா சார்? நாளைக்கு ஏன் வந்து அப்படியே வந்து டிவிக்கில் சொல்ல முடியாது, விஜயோட டிஎன்ஏ எனக்கு என்னன்னு தெரியும் சொல்லலாம்ல? சொல்ல முடியும் தானே? விஜய் அலுவலகத்துக்கு போன உடனே முதல்ல எல்லாரும் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? யாருக்கா தெரியுமா? இது அதுக்கு சொன்ன உடனே சந்தோஷப்படுவாங்க. இந்த செய்தி சொன்ன உடனே விஜய் ஆஃபீஸுக்கு உள்ளே நுழைஞ்ச உடனே நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய செல்ஃபோனை வந்து அங்கே கொடுத்துடணும். அது 100 பேர் வந்தாலும் சரி, 10 பேர் வந்தாலும் சரி, 50 பேர் வந்தாலும் உங்கள் கைபேசியை எங்கே கொடுத்துடணும்? அங்கே ஆஃபீஸில் அந்த ரிசப்ஷன் கிட்ட நீங்கள் கொடுத்துடணும், ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். அதை நீங்கள் நேம் எழுதி அவங்க அந்த ஸ்லிப்பை எழுதி அங்கே வச்சுருவாங்க, அவ்வளோதான். அதை நீங்கள் போகும்போது உங்கள் நேம் சொன்னீங்கன்னா அந்த நேமோடு எடுத்து கொடுப்பாங்க, அவ்வளோதான். இது வந்து 100 பேர் வந்தாலும் சரி, 50 பேர் வந்தாலும் 10. ஏன் பொதுக்குழு வந்தாங்கல்ல, யாராவது நீங்கள் கையில் பார்த்தீங்களா? ஃபோனை பார்த்தீங்களா? பொதுக்குழு இவ்வளோ பேர் தானே வந்தாங்க, யாரும் உள்ள செல் எடுத்துட்டு போட்டு அளவுடே கிடையாது. அந்த மாதிரி வந்து நிலைமை அதுதான். அதே மாதிரி விஜயை பார்க்க போகும்போது இந்த ஆதவ அர்ஜுனாவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் மொபைலை கொடுத்துட்டு தான் விஜய் கிட்ட போய் பேசவே முடியும். அந்த சிஸ்டத்தை உருவாக்குனது யாருன்னு கேட்டிங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமி. ஏன் இந்த எதனால் வருது? முதல்ல 2 விஷயத்தை எடுத்துக்கணும். ஒன்று, ஒரு மனிதன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து பலவீனம் இருக்குது. யார்கிட்ட பலவீனம்னா, நம்மளுடைய ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளிப்படைத்தன்மை இல்லாமல் தன்னை ரகசியமாக வச்சிருக்கிறதுன்னு ஒன்று இருக்குது இல்லையா? அவன் தான் பயப்படுவான். ஐயோ நம்மளை போட்டோ எடுத்துடுவான். இப்போ நாம் இருக்கிறோம், இந்த ஃபோனை கட்டாட்டி கொடுத்துருவோம். ஏன்னா இதில் ஒன்றும் வந்து பர்சனலாக ஒன்றும் கிடையாது, இந்த எடுத்துக்கணும், செக் பண்ணிக்கணும். ஆனால் அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐயோ உள்ளே வந்து நம்மளை ஃபோட்டோ எடுத்துருவானோ, இல்லை நம்ம பேசுறதை ரெக்கார்ட் பண்ணுறோனோ, இந்த ஒரு எச்சரிக்கை உணர்வுக்காக என்ன செய்ய கேட்டிங்கன்னா, யாருமே வந்து நீங்கள் எப்பயாவது நீங்கள் கையில் வந்து புசியானந்த கையில் நீங்கள் ஃபோன் பார்த்துருக்கீங்களா? பாக்கெட்டில் ஃபோன் பார்த்துருக்கீங்களா? நீங்கள்
இல்லை இது வழக்கமாக மற்ற அலுவலகங்களையும் செய்யக்கூடியது தானே சார். மற்ற அளவுக்கு செய்யறது வேற சார். நீங்க யார் சார்? அரசியல் கட்சி சார். நீங்க அரசியல் கட்சியில நீங்க 10 ஆஃபீஸ்லாம் வேற செக்யூரிட்டிக்காக அதை செய்வாங்கன்னு வச்சுக்கோங்க. டிஃபென்ஸில் போனால் கூட அந்த மாதிரி செய்கிறாங்க. இப்போலாம் நான் கேட்குறது இல்லை, ஒரு கட்சி தானே. அதனால தான். எதனாலன்னா இந்த மாதிரியான நபர்கள் நாளைக்கு வந்து உனக்கு எனக்கு இந்த ரகசியம் தெரியும், அந்த ரகசியம் தெரியும், உன் டிஎன்ஏ தெரியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜயோட வந்து இன்னைக்கு நேற்றுக்கு ஒருத்தர் சொன்னார், இது ரொம்ப நாளாக யாரும் பேச மாட்டாங்க சார், நீங்கள் யாரும் சொல்லுங்கள் சார், நாங்கள் ஆஃபீஸில் போனால் முதல்ல ஃபோனை வாங்கிடுறோம். ஃபோனை வாங்கினவங்க இங்கே பல பேர் பதறான். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அதில் வந்து தனிப்பட்ட நடவடிக்கையை சேர்த்து வச்சுக்கிறானுங்க இல்லையா அதில். அதனால் அந்த ஃபோன் வந்து கைக்கு சேர வரைக்கும் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து செல்ஃபோனாக சொல் போச்சு. அப்படி தான் இருக்குது இன்றைக்கி இல்லையா. அந்த மாதிரி ஒரு நடைமுறைலாம் அங்கே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு அடிமை வாழ்க்கை தான் சார் அங்கே டிவிக்கில். அதில் என்னென்னா ஆதவர்ஜுனாக இருந்தாலும் கூட விஜயை சந்திக்கிற அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் கையில் வச்சுக்கூடாது. அப்படி ஃபோனில் நீங்கள் பேசணும்னா நீங்கள் வெளியில் போயிட்டு ஃபோனை வாங்கி பேசிட்டு தான் மறுபடியும் நீங்கள் ஃபோனை கொடுத்து தான் உள்ளே போகணும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்காது. நன்றி சார். நன்றி.